Hello viewers, I am Maithili. இன்னைக்கு 12th Maths Applications of Matrices and Determinants exercise 1.7 ஓட third sum இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. By using Gaussian elimination method, balance the chemical reaction equation. So ஒரு chemical reaction equation உங்களுக்கு balancing தெரியும். இந்த சைடு எத்தனை C இருக்கோ அந்த சைடு அத்தனை C இருக்கணும். So அப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஆனா பாத்தீங்கன்னா இது நம்ம Gaussian elimination method யூஸ் பண்ணி நீங்க chemistry யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறது இல்ல. Gaussian elimination method யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். அதனால என்ன பண்ண போறோம்னா இதுக்கு முன்னாடி தான நம்பர்ஸ் எழுதுவோம். சோ நம்பர்ஸ்க்கு பதிலா நான் x1, x2, x3, x4 ன்னு எழுதிக்கிறேன். இப்போ என்ன எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு அப்படினு பார்க்கிறது கார்பன் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கு அப்படினு செக் பண்றதுக்கு நம்ம முன்னாடி வேல்யூஸ் எழுதுவோம் நம்பர்ஸ் எழுதுவோம் அந்த நம்பர்ஸ்க்கு பதில் நான் வந்து x1 x2 x3 x4 ன்னு எழுதிக்கிறேன். இப்போ நம்ம எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம் பார்க்கலாம். சோ கார்பன் பாத்தீங்கன்னா இந்த சைடு எத்தனை கார்பன் இருக்கு 2 கார்பன் இருக்கு இந்த சைடு எத்தனை கார்பன் இருக்கு 1 தான் இருக்கு. சோ ஆனா இங்க x1 இருக்குிறதுனால நம்ம என்ன எழுதணும்னா 2x1 is equal to இங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சோ 2x1 is equal to இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒண்ணே ஒண்ணு தான். அப்ப வெறும் x4 1 into x4 வந்து x4 ஆயிடும். சோ கார்பனுக்கு கார்பன் ஈக்குவேட் பண்ணுங்க. அடுத்து ஹைட்ரஜன் எடுத்துக்கலாமா? சோ ஹைட்ரஜன் எத்தனை ஆட்டம் இருக்கு இந்த சைடு 6 இருக்கு. சோ 6 into x1 is equal to ஏனா எப்பவுமே வந்து இது ரெண்டுத்தையுமே ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்ம எப்பவுமே ஈக்குவேட் பண்ணிப்போம். இங்க பாத்தீங்கன்னா 2 இருக்கு. சோ 2x3. நெக்ஸ்ட் ஆக்ஸிஜன். ஆக்ஸிஜன் பாத்தீங்கன்னா இங்க ஆக்ஸிஜன் இருக்கு இங்க ரெண்டு இடத்துல இருக்கு இல்லையா? சோ இங்க ஆக்ஸிஜன் பாத்தீங்கன்னா 2x2 இருக்கு. 2x2 is equal to இந்த இடத்துல ரெண்டு இடத்துல இருக்கும்போது ரெண்டுமே நீங்க பிளஸ்ல எழுதிக்கோங்க. ஏனா இங்க பிளஸ்ல இருக்குறதுனால நம்ம ரெண்டுமே இப்படி எழுதிக்கிறோம். இங்க 1 இருக்கு 1 into x3 வந்து x3 தான் பிளஸ் இங்க 2 இருக்கா? சோ 2 into x4. சோ இப்போ நம்ம ஈக்குவேஷனா இத ஃபார்ம் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே சைடுல கொண்டு வந்து 2x1 minus x4 இந்த இடத்துல 6x1 minus 2 this is equal to 0 x3 equal to 0 இங்க 2x2 minus x3 minus 2x4 is equal to 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஈக்குவேஷனாக இது ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 3 ஈக்குவேஷனை நம்ம x4 வரைக்கும் இருக்கிறதுனால இது 3 எலிமெண்ட் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்போ 3 ரோஸா எழுத போறோம். இங்க x4 இருக்கிறதுனால 4 காலமா எழுத போறோம். சோ இத வந்து எப்படி ஈக்குவேஷனை இது எழுதிக்க போறோம்னா இத நான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸா மாத்திக்கிறேன். ஏனா ஈக்குவல் டு 0 இருக்கும்போது இப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் மட்டும் தான் எழுத போறேன். வேரியபிள்ஸ் எல்லாம் விட்டுட்டு இது x1ன்றதுனால 2 x2 x3 கிடையாது. அதனால 0 0 x4 வந்து -1. நெக்ஸ்ட் இங்க 6x1 x2 இல்ல x3 வந்து -2 x4 இல்ல. நெக்ஸ்ட் இங்க x1 இல்ல x2 வந்து 2 x3 வந்து -1 x4 வந்து -2 இங்க எல்லாமே ஈக்குவல் டு 0. அப்ப b பாத்தீங்கன்னா எல்லாமே 0 ன்னு வருது. சோ இது நம்ம a/b ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல நம்ம இத ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ Gaussian elimination methodனா இது கீழ இருக்குது எல்லாமே நம்ம 0 ஆக்கணும். நான் ஜீரோ எலிமெண்ட் எடுத்துக்கணும். இதுதான் நான் ஜீரோ எலிமெண்ட். இதுக்கு கீழ இருக்குது நம்ம என்ன பண்ணனும்னா 0வா இத நம்ம மாத்தணும். சோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க 6 இருக்கு 6 மட்டும் மாத்தினா போதும். சோ ரோ 2 நான் 6 பெரிய நம்பர் அதனால ரோ 2 -3 into ரோ 1 பண்ணனா 3 2s are 6 so 6 - 6 நமக்கு இங்க 0 ஆயிடும். சோ a/b is equal to இது ஃபர்ஸ்ட் ரோ எதுவுமே பண்ணல அதனால ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் ரோ 0 இது வந்து 0 மைனஸ் என்ன பண்ணாலும் 0 இது வந்து -2 தான் வரும். இங்க 0 minus into minus plus 3 ஆயிடும். இங்க நமக்கு 0 ஆயிடும். இப்போ அடுத்து ரோ 3 நம்ம எதுவுமே பண்ணல அதனால ரோ 3 அப்படியே தான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இத 0 ஆக்கிட்டோம். அடுத்து செகண்ட் நான் ஜீரோ ரோ பாத்தீங்கன்னா இங்க வருது. ஆனா இங்க நம்ம இதுக்கு கீழ தான் எப்பவுமே யூசுவலா நம்ம இந்த ரோ இது வேல்யூ தான் எடுப்போம். இது கீழ நம்ம 0 ஆக்கணும்னு பார்க்கணும். இது நெக்ஸ்ட் 0 இங்க வரணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 2 இருக்குறதுனால இது என்ன பண்ணலாம் நமக்கு இது 0 ஆக்கணும்னா
ரோ 2வையும் ரோ 3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணாலே இது நம்மளுக்கு 0 ஆகிடும். இந்த ரோவை மேலேயும் அந்த ரோவை கீழே எழுதினாலே இது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 0 ஆகிடும். அதனால நான் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி போகிறேன். ஸோ a/b இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ரோ எதுவுமே பண்ணல, நம்ம அதை அப்படியே எழுதிக்கிறோம். செகண்ட் ரோவுக்கு பதிலாக தேர்ட் ரோ எழுதிக்கிறோம். இப்போது செகண்ட் ரோவை இங்கே எழுதிக்கிறோம். இப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 0 வந்துருச்சா. ஸோ மைனஸ் சப்ராக்ட் எதுவுமே பண்ணாமையே நம்மளுக்கு இங்கே 0 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ எலிமெண்ட் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து எலிமெண்ட்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ்னால் நம்ம 0வை தவிர வேறு எந்த நம்பர் இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா இதுதான் ஏ. இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இது 3. ரேங்க் ஆஃப் a/bயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 வருது. ஏன்னா இந்த வரைக்கும் ரேங்க் ஆஃப் a/bனா எல்லாமே பார்க்கணும். இங்கே நம்பர்ஸ் இருக்குது, இங்கே இல்லையேலாம் நீங்கள் யோசனை பண்ண வேணாம். ஃபுல்லாக இருக்கிறது தான், இந்த ரோ ஃபுல்லாக பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர்ஸ் இருக்குது. அப்போது இதுவும் ரேங்க் ஆஃப் a/bயும் நம்மளுக்கு 3 தான் வருது. மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும், 4 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா x1 x2 x3 x4 எழுதியிருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வரைக்கும் தான் வருது. ஸோ ரேங்க் ஆஃப் a is equal to rank of a/b is equal to 3 வருது, which is less than 4. ஏன்னா நம்ம 4க்கு என்ன வந்து 4 எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே நம்மளுக்கு 3 வரதுனால this is less than this is less than 4. Therefore the system is consistent and has infinite number of solution. ஸோ இதுக்கு நிறைய சொல்யூஷன் வரும். இப்போ இது எப்படி எழுதிருப்போம்னா ஈக்குவேஷனு இப்போ நம்ம வேரியபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எழுதணும். இப்போ வேரியபிள்ஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த இடத்த எடுத்துக்கோங்க. இது வந்து x3ஓடது, இது வந்து x4ஓடது இல்லையா. ஸோ வந்து வேரியபிள்ஸ்க்கு பதிலாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வேரியபிள்ஸை உள்ளே கொண்டு வரோம். நம்பர்ஸ் கூட கோஎஃபிஷியன்ஸாக வந்து நம்ம நம்பர்ஸை உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ இங்கே இருக்கிறது மைனஸ் 2x3 + 3x4 = 0 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2x2, ஏன்னா x1 0 இருக்கிறதுலாம் விட்டுடுங்க, எழுதணுன்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. வேரியபிள்ஸ் இல்லை, அங்கே 0 இருக்குது அப்படின்னாலே நம்ம இது எழுதணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம இதை அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு வெறும் வந்து இருக்கிறது மட்டும் நீங்கள் எழுதினீங்கன்னா போதும். ஸோ x2 இருக்குது, x2 எழுதியிருக்கேன். மைனஸ் x3 மைனஸ் 2x4 = நமக்கு 0ன்னு வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2x1 மைனஸ் x4 = நமக்கு 0ன்னு வந்திருக்கு. இப்போ ஏதாவது ஒரு வேரியபிள் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே ஒரே வேரியபிளில் கொடுத்து ஆகணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா let x4 = tன்னு எடுத்துக்க போகிறேன். இதை t எடுத்து ஒன்றுலேயே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது t எடுத்தனா இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இது என்ன ஆகிடும், ஃபஸ்ட்டு ஒன்னில் 2x1 மைனஸ் t = 0 ஆகிடுமா. அப்போ x1ஓட வேல்யூ என்னவாக இருக்கும், t அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் t ஆகிடும். 2 டிவைடில் வந்துடும். ஸோ x1 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு t/2ன்னு வந்துருச்சு. இப்போ அடுத்தது x4 வரா மாதிரி இருக்கிறது என்னன்னு பாருங்கள். இங்கே x4 வருது, ஆனால் இங்கே கூட வந்து x3யும் இருக்குது, x2வும் இருக்குது இல்லையா. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா x4 மட்டும்தான் இருக்குது. ஸோ x4 ஏற்கனவே நம்ம t போட்டதுனால இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஒனில் போட்டால் மைனஸ் 2x³ ஆகிடும். ப்ளஸ் 3t4க்கு பதில் x4க்கு பதிலாக நம்ம tன்னு போட்டுக்கலாம் = 0. இப்போ பாருங்கள் மைனஸ் 2x³ = மைனஸ் 3t ஆகிடும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ x3 = நமக்கு 3t/2ன்னு வரும். ஸோ x3ஓட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ x3 தெரியும், இப்போ x1 தெரியும். இது ரெண்டுத்துக்குமே எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x3 x4 வேணும், நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். செகண்ட் ஒனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2x2 மைனஸ் x3 வந்து 3t/2 மைனஸ் x4 வந்து 2t = 0. இப்போ 2x2 மட்டும் நான் இந்த சைடு வச்சுக்கிறேன் = இதை ரெண்டுத்தையும் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ 3t/2 மைனஸ் 2t ப்ளஸ் 2t ஆகிடும். இங்கே நான் LCM எடுத்துக்கிறேன். LCM எடுத்தால் 4 ஆகிடும். ஸோ இது வந்து 4 + 3
7t/2 வரும். இந்த 2 கீழே வந்துச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா x2 ஈக்குவல் டு டிவைடில் வந்துடும், மல்டிப்ளைல இருக்குது. ஸோ 7t/4 ஆகிடும். ஸோ x2வும் கண்டுபிடிச்சிட்டோம், x1 தெரியும், x2 தெரியும், x3 தெரியும், x4ம் நம்மளுக்கு தெரியும். அப்போ வேல்யூஸ் என்ன வரும்? x1, x2, x3, x4. இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா x1 வந்து நம்மளுக்கு t/2, 7t/4, 3t/2 and t. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, ரேஷனல் நம்பர் மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேலன்சிங் த ஈக்குவேஷனில் உங்களுக்கு தெரியும் ஒரு ஹோல் நம்பர் தான் வரும். நேச்சுரல் நம்பர்ஸாக தான் நம்ம அதை எழுதுவோம் முன்னாடி ஈக்குவேஷன்ஸ் எழுதும் போது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x1 C2 H6 ப்ளஸ் x2 O2 gives x3 H2O இருக்குது ப்ளஸ் x4 CO2 இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஹோல் நம்பர் தான் எழுதும். ஃப்ராக்ஷன்லலாம் எழுதவே மாட்டோம் இல்லையா? எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்றது நம்ம எப்பவுமே ஃப்ராக்ஷனில் எழுத மாட்டோம். ஸோ அப்போ இது எதுவுமே ஃப்ராக்ஷனில் வரப்போகிறது இல்லைன்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? இங்கே மேக்ஸிமமாக டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 4. அப்போ இன்டூ 4 போட்டோம்னா இது ரெண்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். இது ஒரு நேச்சுரல் நம்பராக மாறிடும். ஸோ இது நேச்சுரல் நம்பராக மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, லெட் t equal to 4 எடுத்துக்கணும். இது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், எத்தனை வேணால் இருக்கலாம். ஆனால் மினிமம்லாம் இருக்கிறது என்னன்றது தான் பார்க்கணும். இங்கே நம்ம 8 கூட போடலாம், 10 கூட போடலாம். ஆனால் கரெக்டாக ஆட்டம் வரத்துக்கு நமக்கு மினிமம் ஆட்டம் எவ்வளோ நம்பர்ஸ்ன்றது தான் போடுவோம். அதனால் இது மினிமலாக என்ன வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு பார்த்தோம்னா 4 போட்டால் தான் இது ரெண்டுமே நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். வேறு எந்த 8 கூட போடலாம், ஆனால் பெரிய நம்பராக போயிடும். ஸோ இதுக்கு சின்ன நம்பராக திங்க் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா 4 போட்டாலே நம்மளுக்கு இது ஃப்ராக்ஷனில் இது இருக்காது, ஃப்ராக்ஷன்லேருந்து இது வெளியே வந்துடும். அதனால் நான் இதை 4ன்னு எடுத்துக்கிறேன். 4ன்னு எடுத்தால் இது என்ன ஆகிடும்? நம்மளுக்கு இந்த வேல்யூ என்ன ஆகிடும்? 4 ஆகிடுமா? 4/2 ஆகிடுமா? இங்கே பார்த்தீங்கன்னா 7 into 4/4 ஆகிடும், 3 into 4/2 ஆகிடும், 4 ஆகிடும். இப்போ இது கேன்சல் பண்ணால் 2, இது கேன்சல் பண்ணால் வெறும் 7, இது 2. இப்போ பார்த்தீங்கன்னா இது 2, 7, 6, 4. ஸோ இதுதான் நம்மளுடைய வேல்யூ. ஸோ ஈக்குவேஷனில் இது எழுதும் போது என்னவாக இருக்கும்? x1 வந்து ஃபஸ்ட் ஒன் இல்லையா? ஸோ 2C2 H6 ப்ளஸ் 7O2 gives 6H2O ப்ளஸ் 4CO2. இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஈக்குவேஷன். நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.